இனி எது வரைக்கும் நான் மதுரை ஆள்றதுன்னு எனக்கு தெரியல, நான் எது வரைக்கும் ஆள்றது அப்படின்னும் போது சிவங்கலத்தில் பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த பாம்பை தூக்கி அப்படி வீசி எரிஞ்சாராம். அப்போ அந்த பாம்பினுடைய வாழும் வாயும் ஒன்றா சேர்ந்து இது வரைக்கும் ஆளு அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டான். அதனால தான் ஆழம் என்ற விஷம் உள்ள வாய் வாளோட சேர்ந்ததுனால மதுரைக்கு திரு ஆலவாய் அப்படின்னு சொல்லி ஒரு பேரு. அந்த பாம்பு படம் எடுத்து நின்னதுனால தான் அந்த இடத்துக்கு படப்புறம்னு பேரு. அந்த படப்புறத்தை தான் இன்னைக்கு மடப்புறம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மடப்புறத்துக்கு சொக்கர மீனாட்சி வேட்டைக்கு வரும்போது சொக்கர மீனாட்சி இங்கேயே இருமானாரா. அப்ப மீனாட்சி அம்மா கோவப்பட்டாங்க, நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு நீ காவலா இரு அப்படின்னாரு. அப்ப நான் காவலா இருக்கணும்னா நான் இருக்கிற இந்த வைகை ஆத்துக்கு நீங்க சிறப்பு தரணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த வைகை ஆத்துக்கு அந்த இடத்துல சிறப்பு வந்துச்சு. அப்ப மீனாட்சியே அந்த படப்புறம் என்ற மடப்புறத்துல இன்றைக்கும் பத்திரகாளி என்ற பெயரோடு அடைக்கலம் கொடுத்த அந்த ஐயனாரோடு காட்சி கொடுத்து நம்ம அத்தனை பேத்துக்கும்